السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ورضيت لكم الإسلام دينا وكما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أحسن الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாய் இஸ்லாம் ஒரு தனித்துவமான மார்க்கம் என்பதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அகிலத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உருவாக்கம், அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய வழிகாட்டுதல் அல்லாஹ் தஆலா மனித குலத்திற்கு தந்திருக்கிற, கொடுத்திருக்கிற, வழங்கியிருக்கிற அனைத்தும் தனித்துவம் வாய்ந்தது, தனித்துவமானது. உலகத்தில் பல்வேறு படைப்புகள் இருக்கிறது, உயிரினங்கள் இருக்கிறது. ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவை இனம், இதிலும் தனித்துவம் இருக்கிறது. காட்டுகளில் வாழுகிற மிருக இனங்களிலும் தனித்துவம் இருக்கிறது. நீரில் வாழுகிற மீனினம், அதிலும் தனித்துவம் இருக்கிறது. உயிரினங்களில் மனிதன் தனித்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறான். ஒவ்வொரு படைப்பிலும் அல்லாஹ் தஆலா தனித்துவத்தையும் தனி சிறப்பையும் இந்த உலகத்தில் தந்திருக்கிறான் என்பதற்கான மாபெரும் ஒரு உதாரணம் தான் இந்த உலகத்தை நாம் சுற்றி பார்க்கிற பொழுது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் தனித்துவம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு அவன் தந்திருக்கிற நியாமத்துகளில் தனித்துவம் இருக்கிறதோ, அதுபோல வாழ்விற்கு வழிகாட்ட, வாழ்வியல் வழிகாட்டுதலுக்கும் அதற்கான நெறிமுறைகளுக்கும் தீர்க்கமான தெளிவான வழிகாட்டுதலை வகுத்து தந்திருக்கிற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது தனித்துவமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து இறைவன் தன் திருமறையில் பேசுகிற பொழுது, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கிறது, பிரிவுகள் இருக்கிறது, நமக்கு மத்தியில் பிளவுகளும் பல்வேறு பாகுபாடுகளும் இருக்கிறது. பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி நிக்கா நடக்குது, திருமணம் நடக்கிறது என்றால் வட மாநிலங்களில் வேறு மாதிரியான திருமணங்கள் நடக்கும். கடல் தாண்டிய நாடுகளில் அதற்கு ஏற்றால் போல் திருமணங்கள் நடப்பதை உலகத்தில் நம்மால் பரவலாக பார்க்க முடியும். கலாச்சாரங்களும் வழிமுறைகளிலும் நாகரிகங்கள் பண்பாடுகளிலும் ஆயிரக்கணக்கில் இந்த உலகத்தில் இருந்தாலும் அனைத்தையும் விட உயர்ந்த, அனைத்தையும் விட சிறந்தது இஸ்லாமிய வழிகாட்டுதல், இஸ்லாமிய தனித்துவம் என்பதை குர்ஆன் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிறைவேற்றி விட்டதற்கு பின்னால் 3 சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அந்த வார்த்தை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே நாயகமே, நீங்கள் எந்த மார்க்கத்தில் பயணித்தீர்களோ
அந்த மார்க்கத்தை இன்றைய நாள் நாம் பரிபூர்ணமாக்கிவிட்டோம். வாத்துமம்து அலைக்கும் நியாமத்தி, நாம் உங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியங்களை நிறைவாகத்தான் தந்திருக்கிறோம், குறைவாக தரவில்லை. மற்ற உம்மத்துக்கெல்லாம் இவ்வளோ வேட்டி இல்லை, உங்களுடைய உம்மத்தினுடைய எண்ணிக்கை என்பது அதிகமானது. மற்ற உம்மத்திற்கு பல்வேறு பாக்கியங்களை நான் தரவில்லை, ஆனால் பல்வேறு பாக்கியங்களை நிரப்பமாக நான் தந்திருக்கிறேன். வரதீத்துலக்குமுல் இஸ்லாம் மதீனா, நீங்கள் எந்த மார்க்கத்தில் இத்தனை நாளாக நீங்கள் பயணித்தீர்களோ, எந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தீர்களோ, மற்றவர்களை வாழும்படியாக சொன்னீர்களோ, எந்த மார்க்கத்தின் அடிப்படையில் மக்களை நீங்கள் நன்மையின் பக்கம் ஏவினீர்களோ, தீமையை தடுத்தீர்களோ, வரதீத்துலக்குமுல் இஸ்லாம் மதீனா, அந்த மார்க்கத்தை தான் உலகத்தில் உயர்ந்த மார்க்கமாக, உலகத்தின் உயர்ந்த வழிகாட்டியாக, வாழ்வியல் நெறிமுறையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற அந்த கருத்தடிப்படையில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே இந்த சுப செய்தியை சொன்னான் என்று குர்ஆன் நமக்கு பறைசாட்டுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் உலகத்தில் மாபெரும் பாக்கியமான தீனுல் இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறார். தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கான தௌஃபீக்கையும் நசீபையும் தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக நாம் ஆக முடியும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்றால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் மனிதர்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது, மனிதர்களுக்கு அழகை தரக்கூடியது. ஒருவர் அழகாகணும் அப்படின்ற அந்த சிந்தனையோடு குர்ஆன் ஹதீஸை நீங்கள் பிரட்டி பாருங்க. இந்த தூள் தடவுங்க, இதை நீங்க அரைச்சி தடவுங்க, இந்த லிக்யூடை எடுத்து தடவுங்க. மார்க்கம் குர்ஆனும் ஹதீஸும் அப்படி சொல்லவில்லை. ஒருவர் முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும், அழகு கூட வேண்டும் என்றால் தஹஜ்ஜத்தை நேமமாக நிரந்தரமாக தொழுது வாருங்கள். அந்த தஹஜ்ஜத்தில் முகத்தின் அழகு வெளிப்படும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் சொல்கிற விஷயத்தில் தனித்துவமான மார்க்கமாக உலகத்தில் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். வரலாறு தெரியும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை வாங்குவதற்கு ஜெருசலத்திற்கு வருகிறார்கள். வருகிற பொழுது 2 பேர் வராங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பணியாளர் ஒருவர், உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி. அவங்க ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பணியாளர் பிடித்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஜெருசலம் வரைக்கும் நடக்க முடியுமா? முடியாத காரியம். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய பணியாளரிடத்திலே சொன்னார்கள், நான் கொஞ்ச தூரம் அமர்ந்து வருகிறேன், நீங்கள் ஒட்டகத்தை பிடித்து நடந்து வாருங்கள். அடுத்து நான் கீழே இறங்கி ஒட்டகத்தை பிடிச்சிக்கிறேன், நீங்க மேலே அமர்ந்து வாருங்கள். இவர் மறுத்தாரு. அப்படி மறுக்கிறதா இருந்தால் என்னுடைய பயணத்தில் நீங்கள் கூட்டாளியாக இருக்க வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு அந்த நபித்தோழரை மறுத்து விட்டார்கள். இவர் உமர் ரலியல்லாஹோடு போற பாக்கியம் இருக்குது, அதனால நம்ம அதை வேணான்னு தட்டிடக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த நிபந்தனைக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதுபோல இருவரும் மாறி மாறி ஒருவர் மேலே, உமர் ரலியல்லாஹு மேலே இருக்கிற பொழுது, அமர்ந்திருக்கிற பொழுது கீழே இவர் கடிவாளத்தை பிடித்து நடந்து கொண்டிருப்பார். இவர் அமர்ந்திருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு கடிவாளத்தை பிடித்து நடந்து கொண்டிருப்பார்கள். ஜெருசலத்திற்கு உள்ளே வருகிற பொழுது உமர் ரலியல்லாஹு கடிவாளத்தை பிடிக்க வேண்டும், பணியாளர் மேலே ஏறி அமர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சுழற்சியான முறை வந்து விட்டது. அந்த பணியாளர் சொன்னாரு, நீங்க வாங்க போறது சாதாரணமான சாவி அல்ல, ஒரு உயர்ந்த பைத்துல் முகத்தஸினுடைய அந்த சாவியை நீங்கள் வாங்க போகிறீர்கள். அதனால் நீங்கள் தான் ஜனாதிபதி என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நான் விட்டு தரேன், நீங்க மேல அமர்ந்துக்குங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க பணியாளரிடத்திலே, நான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு குறை வைத்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்று வத்தகுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அந்த பணியாளரை அமர வைத்து ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து ஜெருசலத்திற்கு உள்ளே வருகிறார்கள். பைத்துல் முகத்தஸிற்கும் வந்து நெருங்குகிறார்கள். நெருங்கின உடனே பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நபித்தோழர் சொன்னார். அந்த நபித்தோழரும் அங்கே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆடையில் மாபெரும் ஒரு அபாயா போட்டிருந்தார்கள். அந்த ஆடையில 18 ஒட்டுக்கள் இருந்ததாம். கையினால் தைத்த அந்த ஒட்டுக்கள் இருந்தது.
வந்த அந்த நபித்தோழர் கேட்டாரே, புனித ஸ்தலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கா முகர்ரமா, மதீனா முனவ்வரா, பைத்துல் முகத்தஸ் 3 இடங்கள் அல்லாஹுவால் புனித ஸ்தலங்கள் என்று அறிவிக்கப்பட்டதை, அந்த இடங்களில் பைத்துல் முகத்தஸனுடைய சாமியை வாங்குவதற்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று இருக்கிற பொழுது உயர்ந்த கண்ணியமான ஆடையோடு நீங்கள் வந்திருக்க வேண்டாமா என்று அந்த நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொன்ன பொழுது, உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தையை நாம் உள்ளத்தில் எழுதி வைக்க வேண்டும். அஅஸ்ஸனல்லாஹுல் இஸ்லாம், இஸ்லாம் என்கின்ற உயர்ந்த அந்த வார்த்தையை கொண்டு, வாழ்க்கையை கொண்டு இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இதைவிட உயர்ந்த கண்ணியம் உலகத்தில் உண்டா என்று ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அந்த பைத்துல் முகத்தஸுடைய சாவியை வாங்குகிற பொழுது இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்ற அந்த வரலாற்றினுடைய வரிகளை நாம் வாசிக்கிற பொழுது நமக்கும் அல்லாஹ் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்ந்த நாகரிகமான, ஒரு உயர்ந்த பண்பாட்டை, உயர்ந்த கலாச்சாரத்தை, தனித்துவம் வாய்ந்த வாழ்க்கையை, வார்த்தையை இஸ்லாத்தின் மூலம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த கண்ணியத்தை விட்டுவிட்டு மற்ற இடங்களில் கண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். நவீன உலகத்தில் பல்வேறு வளர்ச்சிகள் இன்றைக்கு அடைந்திருக்கிறோம். மற்றவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள், மாற்றார்கள் எதை பின்பற்றுகிறார்கள், அதைத்தான் இன்றைக்கு கண்ணியம் என்று நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான நிலை என்ன தெரியுமா? எதில் கண்ணியம் இருக்கிறதோ அதில் கண்ணியத்தை தேடாமல், கண்ணியம் இல்லாத, கண்ணியம் குறைந்த விஷயங்களில் மனிதன் கண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். அதனால் உலகத்தில் கண்ணிய குறைவாக அவன் நடத்தப்படுகிறான் என்பதை உலகத்தில் பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தாலும் அடிக்கிறாங்க, ஒடுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, இவங்களை வேணானும் என்று சொல்றாங்க. ஈமானை சுமந்திருக்கிறார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி என்று பல்வேறு புலம்பல்களை சமீப காலங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அடிப்படையான காரணம் என்ன? ஒரு உயர்ந்த கண்ணியமான வாழ்வை நாம் விட்டுவிட்டோம். அதனால் கண்ணியம் இல்லாத வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அதிலும் குறிப்பாக வளருகிற மலருகிற இளைய சமூகத்திற்கு இது மாதிரி தான்ப்பா இஸ்லாத்தில் எடுக்கணும், ஆடை இப்படித்தான் அணிய வேண்டும், முடியை இப்படித்தான் குறைக்க வேண்டும், உணவை இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நாம் எடுத்து முன்வைத்தால், இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் பழைய காலத்து ஆளுங்களாக இருப்பாங்க போல, பழைய காலத்து விஷயத்தை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இருக்கிற உலகம் இருக்கிறது நவீன உலகம், அதற்கு ஏற்றால் போல் நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். இப்போ இருக்கிறது அப்டேட் உலகம், அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் என்று வளருகிற இளைய சமூகம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். நவீன காலத்திற்கு ஏற்ப அப்டேட் ஆகுவது இஸ்லாத்தின் பார்வையில் ஆபத்தானது. ஏன்னா இஸ்லாம் எப்பொழுதுமே ஃபுல் அப்டேட்டில் இருக்குது, முழு அப்டேட்டில் இருக்குது இஸ்லாம். எந்த காலத்திலும் ஒருவரால் கை நீட்டி சுட்டிக்காட்டி கரை சொல்ல முடியாத, குறை சொல்ல முடியாத அளவிற்கு இஸ்லாத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களும் தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையை வெறுமன வார்த்தை என்று நாம் கடந்து சென்று விடக்கூடாது. அது மாபெரும் வாழ்க்கை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன வாழ்க்கை தெரியுமா? உலகத்தில் எல்லா விதமான துறைகளிலும், எல்லா விதமான தளங்களிலும் தனக்கான ஒரு தனி அடையாளத்தை இஸ்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். தனக்கான ஒரு தனி கொள்கையை இஸ்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. தனக்கான ஒரு தனித்துவத்தை இஸ்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சுருங்க சொல்வதானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கம் என்று சொல்லப்படக்கூடிய கர்ப்ப அறையில் இருந்து கபர் அறை வரையிலும் எல்லா விஷயங்களும் மார்க்கத்தில் தனித்துவமாய் தனி சிறப்போடு இந்த மக்களுக்கு, மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்குன்னா, கணவன் மனைவி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி வீடு கூட வேண்டும், இதை கூட மார்க்கம் அழகான ஒழுக்கத்தோடு சொல்லி தந்திருக்கிறார். அதற்கு பின்னால் அவர் கர்ப்பம் தரிக்கிறார், அவள் தன்னுடைய குழந்தையை சுமந்திருக்கிற அந்த 10 மாத காலங்கள் பகல்ல என்ன செய்யணும், இரவு நேரங்களில் என்ன செய்ய வேண்டும், மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். குழந்தை பெற்றெடுத்ததற்கு பின்னால் 2 வருடங்கள் அந்த குழந்தைக்கு எதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும்,
அதற்கு பின்னால் இன்னும் சொல்ல வேண்டும். 7 வயது வரை, 10 வயது ஆனால் இன்னும் சொல்லித்தர வேண்டும். அனைத்தும் இஸ்லாத்தில் மிக தெளிவாக மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான் இஸ்லாத்தினுடைய தனித்துவம் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் தெளிவாக சொல்வதானால் உலகத்தில் எதுவெல்லாம் அழகோ, உலகத்தில் எதுவெல்லாம் ஆரோக்கியமோ, எதுவெல்லாம் அவசியமோ, இஸ்லாத்தில் ஹலால் என்ற வடிவத்தில் அவைகள் அனைத்தும் இருக்கும். உலகத்தில் எதுவெல்லாம் ஆபத்தோ, எதுவெல்லாம் அசிங்கமோ, எதுவெல்லாம் அருவருப்போ, எதுவெல்லாம் வேண்டாம் என்று மனிதன் நினைக்கிறானோ, இஸ்லாத்தின் பார்வையில் அது ஹராம் என்ற அடிப்படையில் இருக்கும். இதுதான் இஸ்லாத்தினுடைய தனித்துவம் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை ஒரே ஒரு வார்த்தையில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால் எதை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ, வேண்டாம் என்று சொன்னார்களோ அவைகளிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், உங்களை விட்டு அவைகளை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ கொடுத்தார்களோ அவைகளை ஏற்று நடக்க வேண்டும். எவைகளை வேண்டாம் என்று சொன்னார்களோ அவைகளை நம்முடைய இடது கைகளால் புறம் தள்ள வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது என்பதை குர்ஆன் அழகான உபதேசமாக இந்த உபதேசத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரசூல் இந்த உலகத்தில் சொல்லாத, அல்லாஹ் ரசூல் வழிகாட்டாத ஒன்றை ஒரு முஸ்லிம் செய்வானாய ஆனால் அவன் இஸ்லாம் என்கின்ற அந்த வட்டத்தை விட்டும் வெளியேற்றப்படுவான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற எச்சரிக்கையான வார்த்தை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, தன்னுடைய குழந்தை ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஒரு கேக்கு வெற்றுவது தானே, மார்க்கம் இதற்கு அனுமதி தந்திருக்கிறதா என்று ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டும். மார்க்கத்தில் இதற்கான அனுமதி இல்லை என்றால் அதை அறவே செய்யக்கூடாது. அப்படியும் மீறி செஞ்சா அவர் இஸ்லாத்தினுடைய வட்டத்தில் இல்லை என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, சின்ன பிள்ளை தானே. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் குழந்தைகள் எப்படி வளர்க்குறோம்? இந்த வயசுல அனுபவிக்காம வேற எந்த வயசுல, இந்த வயசுல போடாம இந்த ஆடையை போடாமல் வேறு எந்த வயசுல போடுறது? இந்த நேரத்தில் ஆசைப்படுறாங்க என்று அந்த பிள்ளைகளுக்கு நாம் பிறந்த நாட்களை எல்லாம் கொண்டாடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செய்தியை, ஒரு செயலை யார் செய்தாலும் அவருக்கும் மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், உலகத்தில் ஆக சிறந்த உபதேசம் என்பது குர்ஆனின் உபதேசம்தான். வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக உயர்ந்த வழிமுறை என்பது, ஆக உயர்ந்த கலாச்சாரம் என்பதை நான் இந்த உலகத்தில் எந்த வார்த்தையும் வாழ்க்கையும் உங்களிடத்தில் விட்டிருக்கிறேனோ அதுதான் ஆக உயர்ந்த கலாச்சாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். என்றால் எல்லா விஷயங்களும் தெளிவாக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருந்தும் மனிதன் இன்றைக்கு மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் கவனக்குறைவோடும் அதே நேரத்தில் கவனம் இல்லாமலும் இருக்கிறான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஈமானில் பயணிப்பது அது அல்ல பெருமை. குர்ஆன் பேசுகிறது, கடைசி வரை ஈமானில் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய மௌத்து நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவோடு உங்களின் இறுதி மூச்சும் பேச்சும் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்றால் அந்த இறுதி மூச்சும் பேச்சும் கலிமாவாக ஆக வேண்டும் என்றால் கலிமாவினுடைய வாழ்வு நம் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் அழகான வழிகாட்டுதலாக நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்கிறோமே, இந்த கலிமாவினுடைய தனித்துவம் என்னன்னா, உலகத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் வாழ்வதல்ல வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையினுடைய வரம்பை
வாழ்க்கையினுடைய வட்டம் நமக்கு வடிவம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. வெறுமன ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிவது மட்டுமல்ல, அந்த கலிமாவினுடைய அடிப்படையான செய்திகளையும் விளங்கி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் பாருங்க, அல்லாஹ் ஒருவன் தான். அதை எப்படி சொல்றோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். ரப்பே, நீ ஒருவன் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அதோடு மட்டுமல்ல, உனக்கு இணையாய் துணையாய் யாரும் இல்லை என்பதை நாங்கள் உள்ளத்தில் உறுதியாக ஈமான் கொள்கிறோம். அதோடு முடிஞ்சிருச்சா? வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நமக்கு அல்லாஹ்வுடைய முகவரியை சொல்லி கொடுத்தது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தின் பக்கம் நமக்கு வழிகாட்டியவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை, நரகத்தினுடைய எச்சரிக்கைகளை உலகத்தில் எல்லா விதமான தலங்களிலும் நின்று நமக்கு அழகிய வழிகாட்டுதலை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்களை கடவுள் என்று ஒரு முஸ்லிம் கூட சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டோம் தெரியுமா? நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கையினுடைய அடிப்படை வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அல்லாஹ்வுடைய அடிமை, இரண்டாவது எங்களின் தூதர் என்று நாம் ஈமானை ஏற்றிருக்கிறோம். நான் சொல்ல வருகிற செய்தி, கலிமாவிலும் கூட தனித்துவமான விளக்கங்களையும் விவரங்களையும் சொல்லித் தருவதில் இஸ்லாம் மாபெரும் ஒரு தனித்துவமான தனி சிறப்பை பெற்றிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கலிமாவில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையில பாருங்களேன், வணக்கம் தானே. ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார், ருக்குவிலே சொல்கிறார் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, சஜதாவிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எல்லா இடங்களிலும் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன். அதோடு மட்டுமல்ல, குறிப்பா இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும் பூமியில எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளலாம். மற்ற உம்மத்துக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், அங்க மட்டும்தான் தொழுவணும், வேற இடங்களில் தொழுவது கூடாது. ஆனால் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் என்ன? பூமியில எங்க வேணாலும் தொழுதுக்கலாம். 3 அவசியம் தொழுகைக்கு. 1 உடல் சுத்தம், 2வது இடம் சுத்தம், 3வது ஆடை சுத்தம். இது 3 சுத்தம் இருந்தா போதும், நம்ம பூமியில எங்க வேணாலும் தொழுவலாம். ஒருவர் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார், தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது என்றால் அங்கு தொழலாமா? மார்க்கம் அதற்கு அனுமதித்திருக்கிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, தொழுகையிலும் கூட தனித்துவம் வாய்ந்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தொழுகையில நம்ம இன்னும் சொல்றோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற இறைவனின் புகழை மட்டும்தான் நாம் முழுக்க முழுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகை கூடாத நேரம் என்று 3 நேரங்கள் இருக்கிறது. 1 உதயம், 2வது உச்சம், 3வது மறைவு. இந்த 3 நேரத்தில் தொழுவது கூடாது. மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது. ஏன் தொழுவது கூடாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் சைத்தான் சூரியனுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறான். உதயம், உச்சம், மறைவு 3 நேரங்களிலும் வந்து சைத்தான் முன்னால் வந்து நின்று கொள்கிறான். அந்த நேரத்தில் யாராவது தொழுதால் சைத்தான் ரப்பிடத்தில் சொல்கிறானான், ரப்பே நீ சஜதா செய்ய மாட்டாய் என்று சொன்னாயே, இதோ பார் மனிதன் எனக்கு சஜதா செய்கிறான். சிரம்பணிய மாட்டான் என்று நீ சொன்னாயே, எனக்கு சிரம்பணிகிறான், உனக்கு அவன் இணை வைக்கிறான் என்று சைத்தான் பெருமை அடிக்கிறான் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால 3 நேரங்களில் நீங்கள் தொழுவது கூடாது. தொழுகுதான், ஆனால் என்றிருந்தாலும் தொழுகையிலும் கூட இஸ்லாம் எத்தனை பெரிய தனித்துவத்தையும் தனி சிறப்பையும் நமக்கு விளக்கமாய் விவரமாய் சொல்லித் தருகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். பாங்கு சொல்வது தொழுகைக்காக வேண்டிய அழைப்பது, அந்த அழைப்பதிலும் கூட எவ்வளவு ஒரு ஒழுங்கு முறை, எவ்வளவு கண்ணியமான ஒரு முறை. அல்லாஹு அக்பர் என்பதை எத்தனை முறை சொல்ல வேண்டும்? 1 தடவையா, 4 தடவையா, 10 தடவையா? அதிலும் கூட தெளிவான வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருவர் 3 முறை சொன்னார், பாங்கு கூடாது. 1 வார்த்தை தப்பான வார்த்தை இல்லை, 3 முறை சொன்னார். பாங்கில் அது அவசியமற்றது, மார்க்கம் அதை தடை செய்கிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலின் மீது உள்ள பிரியத்தில் அவர் ஒரு 11 முறை சொல்கிறார். பக்கத்தில் உட்கார்ந்து இல்லை தொழுகை முடிந்ததற்கு பின்னாடி, தொழுகைக்கு முன்னாடி 100 தடவை இல்லை, கோடி தடவை சொல்லலாம். பாங்கில் அதை சொல்லக்கூடாது. 2 முறைக்கு மேலாக அதை சொல்லக்கூடாது. நான் சொல்ல வருகிற செய்தி, இஸ்லாத்தில் எல்லா விதமான வழிகாட்டுதலும் மிக அழகாக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு இருந்தும் அந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால்
எத்தனை பெரிய துர்பாக்கியவான்களாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆடையிலும் கூட பாருங்கள், அண்ணல் பெருமான் அழகிய வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறார்கள். ஒரு முறை 2 கையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை மூடிக்கிட்டு சபைக்கு உள்ளே வருகிறார்கள். சஹாபிகளுக்கு ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை மூடிக்கிட்டு வராங்களே. உள்ள வந்ததுக்கு பின்னாடி சஹாபிகளுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் வலது கையை திறந்து காட்டுகிறார்கள். வலது கையில் தங்கம் இருக்கிறது. இடது கையை திறந்து காட்டுகிறார்கள். இடது கையில் பட்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டு துணி இடது கையில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது இரண்டும் என் உம்மத்தில் ஆண்களுக்கு ஹராம் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களது அதற்கான அனுமதி இருக்கிறது, ஆனால் ஆண்களுக்கு அது ஹராம் என்று சொன்னார்கள். ஏன் ஹராம்னு சொன்னாங்க? அதன் மூலமாக ஆண்களுக்கு பல்வேறு மருத்துவ ரீதியான உடல் உபாதைகள் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடையிலும் கூட தனித்துவத்தை உலகத்திற்கு உரக்க சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். ஆடைகளில் சிறந்த ஆடை எது? வெள்ளை நிற ஆடையை அணிவதுதான் ஆக சிறந்த ஆடை என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நான் வெள்ளை நிற ஆடையை அணிவதை ஆசைப்படுகிறேன், விருப்பப்படுகிறேன். அல்லாஹ்வும் அதை தான் பிரியப்படுறான், மலக்குகளும் அதைத்தான் பிரியப்படுகிறார்கள். நாளை சுவர்க்கத்தில் முதலில் சுவர்க்கத்தினுடைய ஆடை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுவர்க்கவாதிகளுக்கும் அணிவிக்கப்படும். அந்த ஆடையினுடைய நிறம் கூட வெள்ளை என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். ஆடையிலும் கூட அழகிய வழிகாட்டுதலை சொல்லித் தந்திருக்கிறது இஸ்லாம் என்பதை தாண்டி அதற்கான தனித்துவமான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த ஆடையிலும் கூட கரண்டி காலுக்கு கீழே போடக்கூடாது. போட்ட என்ன 3 பாக்கியங்களை மனிதர்கள் இழக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருடைய ஆடை கரண்டி காலுக்கு கீழே இருக்கிறதோ 3 பாக்கியங்களை அவர் இழக்கிறார். ஒன்று, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய பார்வையை அவர் இழந்து விடுவார். 2வது, மறுமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய பார்வையிட்டும் அவர் தூரமாக்கப்படுவார். 3வது, நரகவாதியினுடைய அடையாளம் கரண்டைகாலுக்கு கீழ் யாருடைய ஆடை இருக்கிறதோ அவர் நரகத்திற்குரியவர், நரகத்திற்கு சொந்தமானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடையினுடைய ஒழுங்கிலும் கூட தனித்துவமான மார்க்கம் என்பதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, ஹுதைஃபத்து இப்னு யமான் என்று சொல்லப்படக்கூடிய யமன் நாட்டினுடைய அரசர் மாபெரும் ஒரு அரசர். சாதாரண அரசர் அல்ல, எல்லா அரசர்களுக்கும் தலைமை பதவியில் இருக்கிற ஹுதைஃபத்து இப்னு யமான் எல்லா நாட்டு அரசர்களுக்கும் தலைமைத்துவத்திலே இருக்கிறார்கள். ஒரு நாள் அரசர்கள் எல்லாம் அமர்ந்து ஒரு விருந்து ஒன்றை உபசரிக்கிறார்கள். எல்லா அரசர்களும் அமர்ந்து சாப்பிடுகிற பொழுது ஹுதைஃபத்து இப்னு யமான் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர், அவரும் பேரரசராக இருக்கிறார், அவரும் ரொட்டி துண்டை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு துண்டு கீழே விழுகிறது. அதை மீண்டும் எடுத்து கழுவி சாப்பிடுகிறார். பக்கத்தில் இருக்கிற பணியாளர் சொன்னாரு, உயர்ந்த சபை, எல்லா அரசர்களுக்கும் பேரரசராக நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரே ஒரு துண்டு தானே, ரொட்டியினுடைய துண்டு தானே, கீழே போனா போயிட்டு போதுன்னு விட வேண்டியது தானே, அதை எடுத்து கழுவி சாப்பிட்றீங்களே, உங்களுடைய கண்ணியத்திற்கு அது குறைவாக அமைந்து விடாதா? மற்றவர்களுக்கு முன்னால் நீங்கள் மட்டமான பார்வையில் பார்க்கப்படுவீர்களே என்று ஹுதைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து பணியாளர் சொன்ன பொழுது ஹுதைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு சொன்னாங்க, அத்தரக்து சுன்னத்த ஹபீபி லிஹாஉலாயில் ஹுமகா. அந்த அரசர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபையில் உரக்க சொல்லுகிறார்கள், என்னுடைய உயிரினும் மேலான, உயிருக்கும் உயிரான உத்தம நபியினுடைய சுன்னத்தை இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் விடுவதா என்று ஹுதைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், தான் இருக்கிற பதவி உயர்ந்த பதவி, தான் இருக்கிற இடம் உயர்ந்த இடம். ஆனால் உயர்ந்த ஒரு வாழ்க்கை என்பது ரசூலின் வாழ்வுதான், குர்ஆன் ஹதீஸின் வாழ்வுதான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், புரிந்திருந்தார்கள். அதன் பிரகாரம் தன் வாழ்வை அமைத்து கொண்டார்கள். அதனால் உலகத்தில் இன்று வரையிலும் ஹுதைஃபத்து இப்னு யமான் இந்த ஜும்மாவில் பேசப்படுகிறார்கள் என்றால் உயர்ந்த வாழ்க்கைக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறிப்போனார்கள். இன்றைக்கும் அவர்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு உதாரணங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது.
நான் சொல்ல வருகிற செய்தி, உலகத்தில் ஒரு உயர்ந்த தத்துவத்தை, ஒரு உயர்ந்த வாழ்வை, உயர்ந்த தனித்துவமான ஒரு வாழ்க்கையை நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அதனால் வேறு எங்கேயும் நம்ம போய் கடன் கேட்க தேவையில்லை, வேறு இடத்தில் யாராவது இரவு கேட்க தேவையில்லை, மற்றவர்களிடத்தில் யாசிக்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்தும் இஸ்லாத்தில் மிக தெளிவாக, மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருக்கிறது, அதுதான் தீனுல் இஸ்லாம். நம்முடைய ரியல் ஹீரோ, ஒரிஜினல் ஹீரோ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழியாத ஒரு உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த உயர்ந்த உணர்வோடு வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.